உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 31/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை 3:56 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் 10:12 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி, ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்த்தினி அம்மன் காலை தங்க பல்லக்கு. இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, புதிய பொறுப்பினை ஏற்க, தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு ஒரு வித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால திடீரென்று எதையோ இழந்ததை போல இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாசங்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமையல், வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சதிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தின் கலந்தாசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.